செம்ம காட்டு மொக்க தான் இந்த எபிசோடு 6 ஃப்ரம் ஃப்ரம் சீரியஸ் 4. ஓகேவா? செம்ம காட்டு மொக்க. ஓகேவா? டைலாக்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிப்பீட்டிவாக இருக்குது. எந்த ஒரு டைலாக்ல வந்து எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஓகேவா? சுத்தமாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை இந்த ஃப்ரம் சீரீஸில் வந்து அவங்க என்னென்ன டைலாக் பேசுகிறாங்களோ அதே டைலாக் தான் திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அந்த அந்த டபிதா யாராக இருந்தாலும் ஓகேவா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேட்டிவாக தான் இருக்குது. அந்த பாய்டுன்ற கேரக்டர் தவிர்த்து மற்றவங்க எல்லாருடைய டைலாக்கும் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது. ஓகேவா? ப்ரெடிக்டபுளாக இருக்குது. கொஞ்சம் இன்டெலெக்சுவலாக இல்லை அவங்களோட டைலாக் எல்லாமே. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இந்த ஃப்ரம் சீரியஸில். அந்த எபிசோட் 6 வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஸ்டோரி வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க, அது புரியுது. ஓகேவா? அதெல்லாம் நல்லா தான் புரியுது. ஆனால் அந்த டைலாக் வந்து நல்லா இருக்கணுமே, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுமே, அது எதுவுமே இல்லையே. ஓகேவா? ஓகே, டானாக்கு வந்து அதே சமயத்தில் வந்து நிறையா அன்ஆன்சர்டான நிறைய விஷயம் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. பாட்டிலில் ஹேங் பண்ணியிருக்காங்க, அது எதுக்கு, அது இன்னும் நம்மளுக்கு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கிறது. அப்புறம் அக்கிகோன்னு ஒரு வார்த்தை ஒன்று அந்த சின்ன பசங்களாம் சொல்லுவாங்க, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இன்ன வரைக்கும் ப்ராப்பரான இது கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அது பேர் என்ன, இந்த இவன் இருக்கான்ல இந்த விக்டர், அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் வந்து மூவ் ஆகுதா இல்லையான்ட்டு ஒரு ஸ்டெப்ஸு மாதிரி நடந்து ஒரு கேல்குலேஷன் போடுவான். அதுக்கான விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா 3 சீசன்லேயும் பெருசாக நம்மளுக்கு சொல்லலை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இந்த இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாத நிறைய விஷயம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் ஓகே, ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த 6வது எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இதில் வந்து ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. ஆனால் அந்த விஷயத்தையே கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ராப்பரான ஒரு டைலாக் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகேவா? நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கத்திகிட்டே இருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப ஓவர்லோடாக ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் மோசமாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் போன எபிசோடு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த எபிசோடு வந்து ரொம்ப மொக்க. டைலாக்கு கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். அது மிஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஓகேவா?